வெற்றி வெற்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி. உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு. கரூர் சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி தான் காரணம். சிபிஐ துறையினர் அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து விட்டார்கள். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார்கள். செந்தில் பாலாஜி உதவியாளர் தான் கூலிப்படைகளை கூட்ட நெரிசலில் வரவழைத்து ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளால் தடியடி நடத்தப்பட்டு அசம்பாவிதங்களில் 41 பேர் உயிரிழந்திருப்பதாக சிபிஐ துறையினரின் இறுதிக்கட்ட விசாரணை முடிந்திருப்பதாகவும் இதற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்றும் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார் விஜய் அவர்கள். இனி கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. தேர்தலில் தோல்வியடைந்தால் செந்தில் பாலாஜியின் கோட்டையாக கரூர் இருந்த காரணத்தினால் அதில் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் விஜய் அவர்களை அரசியலில் இருந்து ஓட வைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அசம்பாவிதங்கள் திட்டமிட்ட சதிதான் என்ற தகவலும் தற்பொழுது ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். மேலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திமுகவிற்கு எதிராக தீர்ப்பை வழங்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அப்படி தீர்ப்பு திமுகவிற்கு எதிராக வழங்கினால் நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தலில் கரூர் தொகுதிகளிலேயே போட்டியிட்டு விஜய் அவர்கள் வெற்றியடைவார். அதே சமயத்தில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும், டெபாசிட்டை இழக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நடக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் கரூர் சம்பவம்தான் திமுகவிற்கு படுதோல்வியை ஏற்படுத்தும் என்றும் விஜய் அவர்களுக்கு அதுதான் அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது. 41 பேர் உயிரிழப்பிற்கு திமுகவும் செந்தில் பாலாஜியும் காரணம். ஆனால் முழுக்க முழுக்க விஜய் அவர்களை பழிபோட்டு அரசியலில் இருந்து விஜயை ஓரம் கட்ட வைக்க வேண்டும், திமுகவிற்கு எதிராக யாரும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் என்று யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் திமுக ஆலமரம். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக பயணித்து வருகிறது. நேற்று வந்த விஜயை பார்த்து திமுக பைப்பிடுகிறது என்றால் திமுகவின் ஊழலும் அவர்களது செயல் திட்டங்களும் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரியும்.